அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு கார்த்திக்ஸ் ப்ரெடிக்ஷன் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பெட்டி பெட்டியாக தங்க நகைகள் சேர மூட்டை மூட்டையாக பணம் குவிய இந்த இரண்டே வார்த்தைகள் கொண்ட தமிழ் ஸ்விட்ச் வேர்டை சொல்லுங்கள் போதும். நம்ம யூடியூப் சேனல்ல பணவசியத்திற்காக, அதாவது பணத்தை ஈர்ப்பதற்காக நிறைய தாந்திரிக முறைகள், மந்திர ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான ஆற்றல் வாய்ந்த ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட். தமிழில் இருக்கக்கூடிய இரண்டே வார்த்தைகள் கொண்ட ஸ்விட்ச் வேர்டை நம்ம பார்க்க போறோம். இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ் அப்படின்றது மந்திர சொற்கள், ஆனால் எந்த ஒரு தெய்வத்தையும் குறிப்பது கிடையாதுங்க. சோ எல்லாருமே தாராளமாக நம்ம பயன்படுத்தலாம். கரண்டா நீங்க எத்தனை லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ் அல்லது தாந்திரிக முறைகள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தாலும் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடையும் சேர்க்கலாம். மேலும் இந்த வீடியோல சில முக்கியமான பணவசிய பொருட்கள் மற்றும் நாம் நினைத்ததை நிறைவேற்றி தரக்கூடிய தாந்திரிக பொருட்களை பற்றியும் பார்க்க போறோம். சோ இந்த பதிவை நீங்க ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. எல்லாருக்குமே மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். சரிங்க, நம்ம பார்க்க போகும் அந்த ஆற்றல் மிக்க இரண்டு வார்த்தைகள் என்ன, அதை எப்படி எந்த நேரத்தில் பயன்படுத்தணும்ன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இப்போ நம்ம பார்க்க போறது முழுமையான ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடா இருக்கிறதுனால இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ண போறவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. அதாவது தினமும் நீங்க குளிச்சுட்டு தான் இந்த வார்த்தைகளை உச்சரிக்கணும்னு கிடையாது. அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த மெத்தடை பயன்படுத்தலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க தவிர்க்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. பெண்கள் தீட்டுன்னு மட்டும் இல்ல, வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் நீங்க பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. எந்த நாள் எந்த கிழமை வேணாலும் இந்த மெத்தடை நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த வார்த்தைகளை நீங்க சொல்ல சொல்ல பணத்தை பல மடங்கு ஈர்க்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் உங்கள் கண்முன்னே விரிவடையும். ஏதாவது ஒரு வழியில உங்களுக்கு பணம் வந்துகிட்டே இருக்கும். பணம் தொடர்பான அதிர்ஷ்டங்களும் உங்களுக்கு ஏற்படும். சோ முழு நம்பிக்கை மற்றும் உற்சாகமான மனநிலையோட சந்தோஷமா இப்ப நம்ம பார்க்க போகும் வார்த்தைகளை நீங்க சொல்லுங்க. அதே போல நீங்க வீட்ல இருந்து, கோவில்ல இருந்து, ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம்னு எங்கிருந்து வேணாலும் இந்த வார்த்தைகளை உச்சரிக்கலாம். பணம் சம்பாதிக்கிறவங்க மட்டும்தான் இந்த வார்த்தைகளை சொல்லணும்னு கிடையாதுங்க. அதாவது இப்ப கணவர் வேலைக்கு போறாரு, பிசினஸ் பண்றாருன்னா மனைவி நீங்க இந்த வார்த்தைகளை சொல்லலாம். அதே போல மனைவியும் வேலைக்கு போறாங்க, பிசினஸ் பண்றாங்கன்னா கணவர் இந்த வார்த்தைகளை நீங்க உச்சரிக்கலாம். இது போல ஒரு குடும்பத்தை சேர்ந்த எந்த உறுப்பினர் வேணாலும் இந்த மந்திர வார்த்தைகளை சொல்லலாம். நெக்ஸ்ட் டைமிங்ஸ் பார்த்தோம்னா அதிகாலை 3 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரை இருக்கும். இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ள எப்ப வேணாலும் இந்த வார்த்தைகளை நீங்க சொல்லலாம். ராகு காலம், யமகண்டம், குளிகைன்னு எதையுமே நீங்க பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. எந்த டைம்ல நீங்க கொஞ்சம் ரிலாக்ஸ்டா அமைதியா இருப்பீங்களோ அந்த நேரமாக பார்த்து இந்த வார்த்தைகளை நீங்க சொல்லுங்க. ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 5 நிமிடங்களுக்கு இந்த வார்த்தைகளை நாம் சொன்னாலே போதும், முழுமையான பலன்களை நம்மால் பெற முடியும். இத்தனை நாட்களுக்கு தான் சொல்லணும்னு கிடையாதுங்க. தினமுமே இந்த வார்த்தைகளை நீங்க சொல்லிக்கிட்டே வாங்க. ஒரு மாதத்திலிருந்தே நல்ல பலன்கள் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதற்கு பிறகு நீங்களே கண்டினியூ பண்ணிடுவீங்க. ஏதோ முக்கியமான வேலை காரணமா ஒரு நாள் 2 நாள் சொல்ல முடியாம போச்சுன்னா அதை பற்றி நீங்க வருத்தப்பட வேண்டாம். ஏன்னா தினமுமே எல்லாராலையும் சொல்ல முடியாது. சோ நடுவுல நீங்க சின்ன சின்ன பிரேக்ஸ் வேணும்னா எடுத்துக்கலாம். அவசியம்னா நீங்க பிரேக் எடுத்துக்கோங்க. ஏன்னா ஒரு நாளைக்கு 5 நிமிடங்கள் மட்டும்தான் இந்த வார்த்தைகளை நம்ம சொல்ல போறோம். அதுவும் இத்தனை முறை சொல்லணும்ன்ற எண்ணிக்கை கவுண்டிங்லாம் முக்கியம் கிடையாதுங்க. சோ நீங்க ரிலாக்ஸ்டா பொறுமையா கவனம் சிதறாமல் இந்த வார்த்தைகளை சொல்லுங்க. சரி வாங்க, நாம் உச்சரிக்க வேண்டிய அந்த வார்த்தைகள் என்னன்றதை பார்க்கலாம். இப்ப நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க. தனப்பிராப்தி, தனப்பிராப்தி, தனப்பிராப்தி. அவ்வளவுதாங்க. மிகவும் எளிமையான வார்த்தைகள் இவை. அதீத சூட்சமம் இந்த வார்த்தைகள்ல இருக்குங்க. சோ கவனம் சிதறாமல் ஒருநிலைப்பட்ட மனதுடன் 5 நிமிஷம் தினமும் இந்த வார்த்தைகளை நீங்க சொல்லிக்கிட்டே வாங்க. இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எந்த அளவிற்கு சிம்பிளான மெத்தட் இதுன்னு. வாழ்க்கையில எப்பவுமே நாம் செய்யக்கூடிய சின்ன சின்ன மாற்றங்கள் தாங்க மிகப்பெரிய முன்னேற்றங்களை கொண்டு வரும். சோ இப்போ நம்ம பார்த்ததை போல இந்த சிம்பிளான டெக்னிக்கை ஃபாலோ பண்ணி பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். அடுத்ததாக சில முக்கியமான பணவசியம்
புண்ணியம் மற்றும் நினைத்ததை நிறைவேற்றி தரக்கூடிய தாந்திரிக பொருட்களை பார்க்க போறோம்னு சொல்லியிருந்தோம். அதுல முதலாவதாக பார்க்கக்கூடியது கருங்காலி மாலை. நிறைய பேர் நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கூட கேட்கக்கூடியது ஒரிஜினல் கருங்காலி மாலை எங்க கிடைக்கும்னு கேட்டிருந்தீங்க. ஏன்னா இப்பெல்லாம் மார்க்கெட்ல நிறைய டூப்ளிகேட்ஸ் தாங்க கிடைக்குது. டூப்ளிகேட் மாலையை அணியும் போது எந்த விதமான பலனையும் அது கொடுக்காது. நம்ம கிட்ட ஜோதிடம் பார்க்க வரும் சில கிளைண்ட்ஸ் கிட்ட ஒரிஜினல் கருங்காலி வாங்கி நம்ம பூஜை செஞ்சு கொடுத்திருக்கோம். எல்லாருக்குமே நல்ல பலன்கள் கிடைச்சதா சொல்லியிருந்தாங்க. அதனால தாங்க நம்ம யூடியூப் ஃபாலோவர்ஸ்களுக்காகவும் இந்த மாலைகளை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கருங்காலி மாலை உட்பட சில பணவசிய பொருட்கள் மற்றும் நினைத்ததை நிறைவேற்றக்கூடிய தாந்திரிக பொருட்களையும் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அனைத்து பொருட்களையும் ஒவ்வொரு மாதமும் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களில் வராகி அம்மன் கிட்ட வச்சு பூஜை செஞ்சு நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுல கருங்காலி மாலை மட்டும் 108 முறை வராகி காயத்ரி மந்திர உருவேற்றி நம்ம கொடுக்கிறோம். சோ இது ஒரு கவசமாகவும் உங்களுக்கு அமையும். இதை தாண்டி கருங்காலி மாலைக்கு நிறைய பலன்கள் இருக்குங்க. அதிரடியான பணவரவை ஏற்படுத்துவது, கடன் தொல்லையை நீக்குவது, உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவது, கணவன் மனைவி ஒற்றுமை, குடும்ப ஒற்றுமையை அதிகரிப்பது, கண்திருஷ்டி, ஏவல் பில்லி, சூனியம் போன்ற எதிர்மறை ஆற்றல்களை விரட்டி அடிப்பது மற்றும் வராகி அன்னையினுடைய அருளை பூரணமாக பெற்று தருவதுன்னு நிறைய பலன்கள் இருக்குங்க. அடுத்ததாக ஏறு சிங்கி கட்டை. ஏறு சிங்கி வீட்டில் இருந்தாலே அனைத்து விதமான ஏற்றங்களையும் அது கொடுக்கும். விரதமிருந்து சாப நிவர்த்தி செஞ்சு இந்த ஏறு சிங்கி கட்டையை நம்ம எடுக்கிறோம். அதீதமான வசிய சக்தி மற்றும் ஆகர்ஷண சக்தி கொண்டது இந்த ஏறு சிங்கி கட்டை. தினமும் ஒரு 5 நிமிஷம் இந்த கட்டையை வலது உள்ளங்கையில நம்ம புடிச்சுக்கிட்டு உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறணும்னு மனமுருகி நீங்க ப்ரே பண்ணிக்கிட்டாலே போதும். உங்களுடைய அந்த கோரிக்கை மின்னல் வேகத்தில் நிறைவேறும். இது போல ஒவ்வொரு கோரிக்கையாக நீங்க பிரார்த்தனை செஞ்சு உங்களுக்கு தேவையான விஷயங்களை நிறைவேற்றிக் கொள்ளலாம். ஒரு மந்திரக்கோல் போல இது நமக்கு வேலை செய்யும். ரொம்பவுமே பாசிட்டிவான எனர்ஜியை கொடுக்கக்கூடியது இந்த ஏறு சிங்கி கட்டை. அடுத்ததாக வைஜெயந்தி மாலை. ஜெயந்தினாலே வெற்றின்னு அர்த்தம். சில பேர்லாம் வாழ்க்கையில எந்த ஒரு சின்ன காரியத்தை எடுத்தாலும் கூட நிறைய தடங்கல்களை ஃபேஸ் பண்ணுவாங்க. அப்படிப்பட்டவங்க இந்த வைஜெயந்தி மாலையை அணியும் போது அனைத்து விதமான தடைகளும் தடங்கல்களும் விலகும். இன்னும் சில பேர் வாழ்க்கையில எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாம ஒரே இடத்துல இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களும் இந்த வைஜெயந்தி மாலையை அணியும் போது வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு சுலபமாக நகர முடியும். அதற்கேற்ற வாய்ப்புகள் தேடி வரும். இதை தாண்டி பெருமாள் மற்றும் மகாலட்சுமி தாயாரின் அருளை பூரணமாக பெற்றுத் தருவது இந்த வைஜெயந்தி மாலை. அடுத்ததாக நாம் பார்க்க போவது லாவா மாலை. எரிமலை பிழம்பிலிருந்து செய்யக்கூடியது. அடிக்கடி கோபப்படுறவங்க மற்றும் அதிகமா டென்ஷன் ஏற்படுறவங்க இந்த லாவா மாலையை அணியும் போது உங்களுடைய டென்ஷன் முற்றிலுமாக குறையும். கோபமும் படிப்படியாக குறையும். பூரணமான மன நிம்மதி மற்றும் மன அமைதியை தரக்கூடியது இந்த லாவா மாலை. சில பேர்லாம் பார்த்தோம்னா அடிக்கடி நெகட்டிவ் தாட்ஸ் வந்துகிட்டே இருக்குன்னு சொல்றாங்க. அப்படிப்பட்டவங்க இந்த லாவா மாலையை அணியும் போது ரொம்பவுமே பாசிட்டிவா ஃபீல் பண்ணுவாங்க. உடலிற்கும் இது நல்ல குளிர்ச்சியை கொடுக்கும். அடுத்ததாக நாம் பார்ப்பது உங்க நிறைய பேருக்கு தெரிஞ்ச கோமதி சக்கரம். பணம் வைக்கும் இடத்தில் இந்த கோமதி சக்கரத்தை போட்டு வைத்தாலே போதும், அது நல்ல பணவசியத்தை ஏற்படுத்தும். 16 செல்வங்களை கவர்ந்து இழுக்கக்கூடிய 16 எண்ணிக்கை கோமதி சக்கரம் இருக்குங்க. டைரக்டா நீங்க இதை கேஷ் பாக்ஸ்ல, கல்லா பெட்டி, மணி பர்ஸ், வேலட், ஹேண்ட்பேக்ல நீங்க போட்டு வச்சாலே போதும், அதிரடியான பண ஈர்ப்பை கொடுக்கும். அதே போல சற்று பெரிய ரகத்தில் இருக்கக்கூடிய துவாரகா கோமதி சக்கரம், இதை ஒரு எண்ணிக்கையில் வைத்தாலே போதும், அது பணவசியத்தை ஏற்படுத்தும். அதனுடன் பெருமாள் மற்றும் மகாலட்சுமி தாயாரின் அருளை தரக்கூடியது. இப்ப நம்ம பார்த்த பொருட்கள் அனைத்தையுமே பூஜை செஞ்சு கொடுக்கிறோம். சோ இதனுடைய ஆற்றல் இன்னமும் பெருகி இருக்கும். அடுத்த பூஜை இந்த மார்ச் மாதம் 13ஆம் தேதி வியாழக்கிழமை குபேர பௌர்ணமி. சோ இந்த ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்க இப்பவே ஆர்டர் கொடுக்கலாம். இந்த பொருட்கள் வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் நீங்க அனுப்பினாலே போதும். உங்களுக்கு தேவையான எல்லா தகவல்களையுமே நம்ம டீம்ல இருக்கிறவங்க கிளியரா கொடுத்துருவாங்க. சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.